வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு போய்கிட்டுருக்கேன். நல்ல கலகலன்னு டியூராசெல் பேட்ரி மாதிரி இந்த கடை அந்த பொம்மை ஓடுமே, அது மாதிரி சாயந்தரம் நேற்று வரும்போது டகடகான்னு வந்தோம். எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ அந்த பேட்ரி வீக்கான மாதிரி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே போயிட்டுருக்கோம். நல்ல காலையில் நல்ல குளிர் பெங்களூரில். பின்னாடி நான் பேக் கேமராவில் காட்டுறேன். அப்படியே தணுப்பை பாருங்கள். நல்ல குளிர், பனி பெஞ்சிகிட்ருக்கு. எல்லாம் அங்கே எல்லாம் பேங்க்லாம் பாருங்கள் அப்படி மூடி இருக்கு. காலையில் தான் திறப்பாங்க. நல்ல கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப். என்ன கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது இங்கே. என்ன பெங்களூரில் டெக் பார்க் உள்ள இது உள்ளாடி. அப்படியே நம்ம நடந்து போயிட்டு பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு இயற்கை சூழல் இருக்கும்போது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போது அது 4 பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு மூலியமாக பகிர்ந்துக்கிறது நல்லது இல்லையா? அதை தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம பார்க்குறத 4 பேர் கண்ணால் பார்த்துட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதாவது தமிழில் ஒரு இது இருக்குது, இருக்குது, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற அப்படின்னு ஏதோ ஒரு இது வரும். சின்ன வயசில் படித்ததுங்க, அவ்வளோவா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அதான் நம்ம ஒரு ஆனந்தம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கலாம். 4 பேருக்கும் அதை பற்றி சொல்லலாம். நல்ல அருமையான காலை பொழுது, இவ்வளோ அமைதியாக இருக்கு இல்லையா? பகல் பொழுது ஆனதுக்கப்புறம் டிராஃபிக் அப்படியே டகான்னு வந்துடும். கொஞ்சம் கூட நகர இடம் இருக்காது. தகவல் தொழில்நுட்ப மாநகரம் இல்லையா? அதனால் அது ஐடி சிட்டின்னு சொல்லுவாங்களே, ஹைடெக் சிட்டி ப்ளஸ் ஐடி சிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கலகலான் இருக்கும். இந்த மாதிரி ஹில்டன்கிற ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டல் டெக் பார்க் என்ட்ரன்ஸில் இருக்குது. அப்படியே நடந்து போகிறோம். இன்னொன்று, கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கலாம்னா நம்ம நடந்து வந்த பாதையாவது இப்படி திரும்பி பார்ப்போம். இப்படி தான் வந்தோம். எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நம்புவோம். அந்த ஃப்ளைஓவர்லேருந்து வந்தோம்னா இங்கே உள்ள டெக் பார்க் வரலாம். இப்படி கீழே சர்வீஸ் ரோடுலேயே வந்தாலும் டெக் பார்க்குள்ளே வரலாம். நைட்டு ஷிஃப்ட்டு பார்க்குறதுலாம் பெருசு இல்லை. நல்லா ஆரோக்கியமான பழங்கள், உணவு எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் காலாரம் நடக்கணும். நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், அதை நிப்பாட்டாதீங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களை மதிங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள் 4 பேருக்கு. என்றதை செய்.
குளிராக தான் இருக்குது. ஆனாலும் வேலைக்கு போகணுமே, போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நடந்து வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் மெயின் ரோடு வந்தாச்சு. இந்த மெயின் ரோட் எங்கே போகுதுன்னா, மேலே பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னா, அது ஹைதராபாடு போகிற ரோடு, ஏர்போர்ட்டு எல்லாம் போகிறது. பெங்களூர் ஏர்போர்ட்டு, ஹைதராபாத் இந்த ரோடெல்லாம் போகிறது. மேலே பிரிட்ஜ் மேலே இருக்குது. கீழேயும் போகுது, மேலேயும் போகுது அந்த ரோடு. இதுதான் டெக் பார்க், நம்ம பின்னாடியே இருக்குது. என்ட்ரன்ஸ் டெக் பார்க் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து இப்போ மெயின் ரோடு வந்தாச்சு. சரி, நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன். வாழ்க வளமுடன்.